ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டியை எத்தனை பேர் சரியாக கெஸ் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மோஃபங் அப்புறம் ஜெனரல் சியை தான் காட்டுறாங்க. ஜெனரல் எனக்கு நேரம் இல்லாததுனால என் ஃபேமிலி கிட்ட கூட என்னால சொல்ல முடியல. ஜெனரல், நீங்க தான் அவங்களுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும். ஆனா பேசிட்டு இருக்கும் போதே அப்பான்னு சொல்லிட்டு அவரோட குட்டி பொண்ணு அப்படியே அங்க ஓடி வரான். அவர் ஒய்ஃபும் வராங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அன்னைக்கு அந்த ஃபோர்ஸ் எங்களை அட்டாக் பண்ண வரும்போது அசுரா கிங் தான் எங்களை காப்பாத்தினாங்க. அதான் நாங்க அவங்களுக்கு டைம் சொல்லலான்னு வந்தோம். ஆளும் அவரு ஹூட்டன் பயஸ் போக போற விஷயத்த அவரு ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. அவரு குட்டி பொண்ணு நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்ப அங்க போனதானே என்னால நிறைய மக்களை பாதுகாக்க முடியும். நம்ம ஹீரோயினும் மோஃபங் கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப அப்படியே ஹூட்டன் பயஸ் அந்த போர்ட்டல் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. காட்ஸும் அந்த இடத்த சுத்தி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஜெனரல் சி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இப்ப நோட் பண்றாரு. ஆள் அப்படியே அந்த போர்ட்டலையே பார்த்துட்டு இருக்கு. கீழே பார்த்தா ஏதோ ஒண்ணு அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுது. ஆளும் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு அவர் அப்படியே அட்டாக் பண்ண இப்ப அவங்களோட பேலஸ் ஏரியாவை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பவர் பயங்கர வேகமா வந்து அங்க அப்படியே மோதுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜெனரல் ஜி கொடூரமா காயப்பட்டு இறந்திருக்காரு. இந்த பக்கம் டீமன் லார்டும் அவரு கொண்டு வந்த தகவலை பாக்குறாங்க. சீமி தப்பிச்சிடுச்சு. உடனே இந்த விஷயத்த இம்மோர்டல்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம எத்தனை சோல்ஜர்ஸ் செத்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அட்டாக் பண்ண பர்மிஷன் தாங்க, நாங்க அது கதையை முடிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து ஜெனரல்ஸ் ஜிம்மி கூட சண்டை போட்டு எங்களுக்கு அனுபவம் கிடையாது. லார்டு, நீங்க எங்களை கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களோட நிலைமைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு அவங்க ஆர்டர் பாஸ் பண்றாங்க. சென்லி, நான் சொல்ற வரைக்கும் நீ உன் மேன்ஷனை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனா ஜிம்மி அத ஜெனரல் சாங் பார்த்து பாரு. அது எங்க இருக்குங்கிறத நீங்க கண்காணிக்க மட்டும் செய்யுங்க. இமோர்டல்ஸோட உதவி கிடைக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஜெனரல் சி அவர் உயிரை கூட துச்சமா நினைச்சு இந்த தகவலை நமக்காக கொண்டு வந்திருக்காரு. நம்ம சோல்ஜர்ஸை காப்பாத்த நம்ம தான் களத்துல இறங்கி சண்டை போடணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்க நேரம் அவங்க மேன்ஷனுக்கு போயிட்டு வழக்கம் போல அவங்க கிளியும் பிடிச்சிட்டு நான் செலிசனுக்கு போறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போக அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டீமன் லார்டு நாட்டோட நிலவரத்தை பத்திலாம் அவங்க அப்படியே அவங்க ஆளுங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோனை பத்தின தகவல் அவங்களுக்கு வருது. அசுரா கிங் யாருக்கும் தெரியாம மேன்ஷனை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அநேகமா அவங்க ஹூட்டன் பயஸுக்கு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்த ஜெனரல்ஸ் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போக நம்ம டீமன் லார்டு அவளை தடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் அப்படிங்கிறது கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹூட்டன் பயஸ் அந்த ஜிம்மியை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. பயஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த காட்ஸ் எல்லாரையும் அது அப்படியே ஓட விட்டுட்டு இருக்கு. அவங்களும் அதை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க. நம்ம மோஃபங்க அங்கதான் இருக்காரு. ஆள் அவரோட பவுர்ஸை யூஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் சமாளிக்க ட்ரை பண்ண யாரோ அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அது எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல நம்ம மோஃபங்கும் அது கிட்ட வசமா சிக்கிடுறாரு. அந்த பீஸ்டும் அவர் அப்படியே போட்டு தள்ள வர டக்குன்னு ஒரு ஸ்பியர் வந்து அது வாயிலேயே சொருகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே மாசாங்க என்ட்ரி ஆகுறாங்க. அங்கிருந்த காட்ஸும் லார்டு எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களா? அவங்களும் அவங்க நிலைமையெல்லாம் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். அவங்க பேசிட்டு இருந்த அந்த கேப்ல அந்த ஜிம்மியோட காயமும் சரியாயிடுது. ஆனா நம்ம ஹீரோயின் சமகான்ல இருக்காங்க. என்ன தெரிய இருந்தா ஒரு சாதாரண பீஸ்ட் எங்க சோல்ஜர்ஸையே அட்டாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பறந்து பறந்து அதை போட்டு பொலக்காரமாக்க நம்ம ஹீரோயினும் இப்பதான் சென்ஸ் பண்றாங்க. அவங்க ஸ்பியரோட அரச சாதா டீமன்ஸால தாக்கு பிடிக்க கூட முடியாது. ஆனா இந்த ஜிம்மி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் வச்சுதான் இதை நம்ம தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதையும் அப்படியே யூஸ் பண்ண அது டக்குன்னு அதோட வாழை வச்சு அவங்கள ஒரு போடு வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த ஸ்பியரை அது காலியே சொருகி அதை அப்படியே பிளாஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா இப்ப அதுக்கு காயப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மின்னல் வேகத்துல அது அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண வந்துருது. அவங்களும் எப்படியோ சமாளிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜிம்மி இப்ப அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. அது உடம்பு ஃபுல்லா பாய்சன் இருக்கிறதையும் அது காயம் எந்த அளவுக்கு வேகமா ஹீல் ஆகுதுங்கிறதையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ண டீமன் ரிலம்ல இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வாரியரா கண்டிப்பா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா அதை பாக்குற வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க மாட்ட. அதை அப்படியே திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண வர நம்ம ஜெனரல் சாங்கும் இப்ப ஒரு ஆளுங்களோட அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் டீமன் சீலிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ண சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரியே பண்ண அந்த ஜிம்மியும் இப்ப அவங்க பவர் ஸ்கூல்ல லாக் ஆகுது. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க
வராங்க. 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா உங்க தலைவி இன்னமும் இமோட்டல்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கா. இதுக்கு நீங்க பேசாம என்ன வழி பண்ணால எங்க லீடரை பத்திய பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒண்ணுமோ கோவமா அதை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த ஜிம்மியும் அவங்களை விடுற மாதிரி தெரியல. அவனும் பயங்கரமா அவங்கள அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அந்த பேரியரையே உடைச்சிட்டு வெளியே வந்து விழுறாங்க. அந்த ஃபார்மேஷனும் லைட்டா கொலாப்ஸ் ஆக, நான் தான் சொன்னல உன்னால ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மி அவன் டெய்லாலேயே அவங்கள அப்படியே போட்டு தள்ள வரான். ஆனா ஜஸ்ட் மிஸ் தான் நம்ம மோஃபங் அவங்கள காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்துடுறாரு. அவரு நெஞ்சில ஓட்டவில ஆளும் அப்படியே கீழே விழுறாரு. நம்ம ஹீரோயின் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க கோவம் பல மடங்கு அதிகமாகுது. ஏன்னா நம்ம மோஃபங் அவங்களோட உண்மையான விசுவாசி. டிமெண்டலுமே அவங்கள எதிர்த்தப்ப கூட அவங்களுக்கு துணையா நின்றுப்பாரு. அவங்களோட ஒரு உண்மையான ஃப்ரெண்டு. அவங்க பவர்ஸ்லாம் இப்ப பல மடங்கு அதிகமாகுது. அந்த ஜிம்மியை அதை பார்த்து ஒரு செகண்ட் லைட்டா ஷாக் ஆகுறான். அவங்களும் அந்த ஃபார்மேஷனை ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம ஜெனரல் சாங்கும் அவரோட ஆளுங்களும் அதை ரிலீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக, நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு பறந்து பறந்து வெறித்தனமா அதை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. அது திரும்ப திரும்ப ஹீல் ஆயிட்டு அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க அப்படியே நேரா பறந்து வந்து டக்குன்னு அது வாய்க்குள்ள போயிடுறாங்க. அவ்வளவுதான், மொத்த சோல்ஜர்ஸும் சாக்காக நம்ம மோஃபங் மட்டும் லாடுன்னு சொல்லிட்டு அப்படியே தவுண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஜெனரல் சாங் மோஃபங் நம்மளால கண்டிப்பா அது எதுவும் பண்ண முடியாது, நம்ம லாடியே அது முழுங்கிடுச்சு. இப்ப அப்படியே அது வயிற்றுக்குள்ளதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கண் முழிக்க அவங்க பவர்ஸ் அப்படியே பயங்கரமா அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இங்க அந்த ஜிம்மியும் லைட்டா திணற ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பார்த்தா அவங்க அப்படியே அதோட வயிற்று கிழிச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க. அவங்க பவர்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. அந்த ஜிம்மியும் அப்படியே சாகுற நிலைமைக்கு போயிடுறான். இவளால எப்படி இது முடிஞ்சிச்சுன்னு இப்ப எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போக, நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்காங்க. அங்கிருந்து சோல்ஜர்ஸ்லாம் அசுரா கிங்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே வராரு. என்னது, இம்மோட்டோரிலம்ல இருந்து ஒரே ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்காங்களா? நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பாக்குறாங்க. அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நேரா அவரு கிட்ட வர, ஆனா அவங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அப்படியே அவரு பக்கத்துல வரைக்கும் கையை கொண்டு வந்துட்டு மயக்கமாய் அவர் மேலேயே விழுந்துடுறாங்க. நம்ம ஜெனரல்ஸ்லாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்க, நம்மளும் அப்படியே அவங்க தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் டக்குன்னு ஓடி வந்துடுறாங்க. லாடுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க வேணா அவங்கள எங்க கிட்ட கொடுத்துருங்களா. ஆனா நம்மாலு உங்க மிலிட்டரி கேம்ப் எங்க இருக்கு? அவரும் நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஹீரோ இங்சி ஸ்கை பியாண்ட சேர்ந்தவன் சொல்ல, ஜெனரலும் டிவைன் லாடான்னு சொல்லி வாய பொழக்கிறாரு. டிமண்டலம்க்கு நான் வந்து ரொம்ப காலம் ஆகுது, அதான் வழி தவறி போயிட்டேன், கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. கேம்ப் எந்த பக்கம்னு கேட்க நம்ம ஜெனரலும் இந்த பக்கம். நம்மளும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ தோல்ல சாஞ்சிட்டு இருக்க. நம்மால் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அவங்களும் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நீ எங்க போறன்னு அவங்க கேக்குறாங்க. நம்மளும் அவங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டிருக்கு. ஒரு கார்டும் இப்ப அவங்கள பார்க்க வரான். எனக்கு எந்திரிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆனா நான் எப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா தயங்க. மோஃபங் எங்க, அவன் நல்லா இருக்கானா? லார்ட், நான் இப்பவே அவர் வர சொல்றேன்னு சொல்லிட்டு ஆளுங்கி எஸ்கேப் ஆக. இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ இவ்வளவு பயப்படுறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மோஃபங்கும் ஒரு கம்பை ஊண்டிட்டு இப்ப அப்படி அங்க வராரு. லார்ட், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களை சரியா ப்ரொடக்ட் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் எதுக்காக எல்லாத்துக்கும் நீ ஒன்னையே காரணம் சொல்லிக்கிற, என்னை விட ஓ நிலமை தான் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மனசுல இருக்கிற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம லார்ட் கிட்ட டிவைன் லார்ட் நமக்காக என்ன பண்ணாரு, இந்த சீலை உருவாக்குனதும் இல்லாம நம்மள அதை ப்ரொடக்ட் பண்ண வச்சு நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜீமி அடப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் வெளியிருந்தா என்ன ஆயிருக்கும்? டிவைன் லார்ட் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, அதை கேட்க கேட்க நம்ம மோஃபங் லைட்டா டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் சரி முதல் நீ எந்திரின்னு சொல்ல, எந்திரிச்சவரு நேரா அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. என்ன மன்னிச்சிடு, என்ன நடந்தாலும் நீ காயப்படுறதுக்கு நான் விட்டுருக்க கூடாது. என்ன பேச்செல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. நம்மளும் ஃபீல் பண்ணி அப்படியே அவங்க கிட்ட கையை கொண்டு வராரு. நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ எப்பவோ என் மனசுக்குள்ள வந்துட்ட மோஃபங், அந்த பாய்சன் உன் மூளைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்பெல்லாம் உளறிட்டு இருக்க. அவரும் லைட்டா சிரிச்சுட்டு நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவர் சீரியஸா தான் பேசுறாருங்கிறத புரிஞ்சு
வச்சுக்கிறாங்க. அவருக்கு நோ சொன்னது இல்லாம இனிமே என்னைக்குமே உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாது, இது என்னோட ஆர்டர். ஆளும் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்து மண்டிட்டு கண்டிப்பா லாடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்ப அப்படியே உள்ள வராரு. நம்ம ஹீரோயினும் அவரை பார்த்த உடனே சியூன்னு லார்டு இவர் இங்சி லாஸ்ட் ஏன்ஷியன் கார்டுன்னு சொல்ல நம்மால் நேரா அவங்க கிட்ட வந்து உட்காந்து அப்படியே அவரோட பவரை அவங்க மேல லைட்டா யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் நீங்க எப்பயாவது மோட்டல் வால் போயிருக்கீங்களா சிங்குன்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்க நம்மால் இல்லைன்னு சொல்றாரு. அவங்க கண்ணது அப்படியே தண்ணி வருது. நம்மாலும் அவங்க பல்ஸ் எல்லாம் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்க பவர்ஸை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் அதை நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் டீமன் ரிலமோட பாதுகாப்பே அதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும் உன் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை நீ என்னைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம ஹீரோயினும் அவங்க முகத்தை மறைச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இவன் சிங்குன் இல்லைன்னு சொல்றான். ஆமா அவன் தான் அப்பயே இறந்துட்டானே, அவன் பாஸ்ட பத்தியும் ஃபியூச்சரை பத்தியும் எனக்கு கவலை இல்லைன்னு நான் தானே சொன்னேன், இப்ப எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். நம்மளும் நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் ஆகுது, சீலை சரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், அதுவும் நம்ம ஹீரோயின் தான் அவருக்கு சுத்தி காட்டணும்னு சொல்ல ஜெனரல் சாங் ஆனா அவங்களுக்கு காயப்பட்டிருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், இன்னும் 2-3 நாளுக்குள்ள அவ முழுசா சரியாயிடுவான்னு அவரு சொல்ல குறுக்க இந்த மோஃபங் வந்தான்னு சொல்லிட்டு ஆள் இப்ப அப்படியே உள்ள வராரு. டிவன் லார்டு நான் உங்களுக்கு எங்க இடத்த சுத்தி காட்டுறேன், ஆனா நம்ம ஹீரோ இல்ல அவ தான் வரணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 8 முடியுது. இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அதை அப்படியே கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.